ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீப்திஸ் அப்பரல் அண்ட் அப்பியரன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியாக நேச்சுரலாக ரொம்ப சில்கியான இந்த ஹேர் வந்து எப்படி கொண்டு வரதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு 2 இன்க்ரீடியண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்ல ஹெல்த்தியான, அதே டைமில் நம்மளோட ஹேருக்கு வந்து ஒரு ஷைனினஸை கொடுக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் ஹேரை நல்லா வளர்கிறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு ஹேர் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ரிசல்ட் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப ஷைனியாக ஸ்மூத்தனிங்காக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக ஆகிடும் ஹேரு. இப்படி பஞ்சு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஹேர் பேக் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம சேனலில் போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஸோ வாழைப்பழம் வந்து ஹேரை வந்து நல்லா ஸ்மூத்தன் பண்ணும். நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுங்க உங்கள் ஹேரோட அடர்த்தி, நீளம் அதை பொறுத்து நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய். ஸோ தேங்காய் எண்ணெயும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் ஹேரில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப ட்ரை ஹேராக இருக்கிறவங்க இன்னும் 1 ஸ்பூனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து முடி நீளமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முடியை அப்படி செக்ஷனாக எடுத்து நல்லா வேரில் ஸ்கேல்பில் வந்து மண்டையில் நல்லா படுற மாதிரி இப்படி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி ஹேர் மேலேயும் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேருக்கு போடணும். ஸோ இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா ஸ்மூத்னஸ் மட்டும் கொடுக்காம நம்மளோட ஹேரில், நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபையும் நல்லா போக்கி கொடுக்குது. ஸோ கொஞ்சம் நாளாக எனக்கு டேண்ட்ரஃப் கொஞ்சம் இருக்குது. ஸோ டேண்ட்ரஃப் பார்த்திங்கன்னா ஒரு டைம் 2 டைம் மட்டும் வந்துட்டு போயிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலைன்னா டேண்ட்ரஃப் வரும். இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோம், ஒரு 2-3 நாள் நம்ம பண்ணல, ரொம்ப பொல்யூட்டடாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக மறுபடியும் டேண்ட்ரஃப் வரும். ஸோ டேண்ட்ரஃபுங்கிறது ஒரு கண்ட்ரோலில் தான் நம்ம வைக்க முடியும். ஃபுல்லாமே போயிடும் அப்படின்னு எந்த டைம்லையும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம மறுபடியும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலைன்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வரும். ஸோ பாடி ஹீட் ஆச்சுனாலும் டேண்ட்ரஃப் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஹேர் பேக் நீங்கள் அடிக்கடி நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து ஹேரும் சரி, உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம போட்ட அந்த 2 வாழைப்பழம் போட்டோம் இல்லைங்களா? ஸோ என்னோடய ஹேருக்கு வந்து அது பத்தலை. அதாவது முடியோட நீளத்துக்கு என்னால் பத்த முடியல. ஸோ மறுபடியும் என்ன பண்ணேன்னா, இன்னொரு வாழைப்பழம் போட்டு மறுபடியும் என்னோடய லென்த்துக்கு வந்து அந்த எண்ட்லலாம் போட்டிருக்கேன். ஏன் முடியோட நீளத்தில் போடணுன்னா, நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தனாக இருக்கணும் இல்லைங்களா? ஷைனியாக அந்த மாதிரியெல்லாம் வரணும் அப்படின்னா நம்ம வந்து முடியோட நீளத்துக்கும் போடணும். அப்போ தான் அது ஒரு கண்டிஷ்னராகவும் ஒர்க் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ளிட் எண்ட்ஸையும் நல்லா ரிப்பேர் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஸோ இப்படி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஆயிடுச்சு. ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் வைக்கலாம். 20 மினிட்ஸ் இல்லை 1/2 அன் ஹவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வார்ம் வாட்டரில் வெதுவெதுப்பான தண்ணியில் நீங்கள் வந்து நல்லா ஹேரை வந்து ஒரு மைல்டான ஷாம்பூ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பூ கொஞ்சமாக தண்ணி கலந்து கொஞ்சமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக சில்கியான ஹேர் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிஷனர் போடணும்னு கூட அவசியம் இருக்காது. ஏன்னா நீங்கள் நிறையா இதெல்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா? கோகோனட் ஆயில் வந்து ஒரு கண்டிஷனராக நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பனானாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரோட்டீன் வந்து ரொம்ப நிறைய இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு அந்த பனானா வந்து உங்களோட ஸ்கேல்ப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி அந்த வேரை வந்து நல்லா வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கோகோனட் ஆயில் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களோட ஹேர் ஃபாலை வந்து கம்மி பண்ணிவிட்டு முடி வந்து நல்லா கொட்டுது அப்படின்னா அதை நல்லா கம்மி பண்ணி கொடுக்குது. அது கூட உங்களுக்கு நிறைய ஹேர் வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா டேண்ட்ரஃப். நமக்கு டேண்ட்ரஃப் வந்து நிறைய இருக்கும் இல்லைங்களா? ஸோ டேண்ட்ரஃப் எதனால் வருது அப்படின்னா நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணினாவே உங்களுக்கு டேண்ட்ரஃப் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடிக்கடி இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டு பாருங்கள். உங்களோட ஹேர் வந்து அந்த ரஃப்னஸ்லாம் போயிட்டு நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக
ஸ்லீக்கியாக நல்ல ஷைனியான ஹேர் வந்து வர்றது வந்து நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். See you.